இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடகா மாநிலம் கலபுரகி மாவட்டம் யாத்ரமி தாலுகா மாகநகரே கிராமத்தை சேர்ந்தவர் கொல்லப்பா. இவருக்கு வயது 24. இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். இவருக்கும் இவருடைய உறவினரான 20 வயதான சசிகலா என்கின்ற பெண்ணுக்கும் இடையே காதல் மலர்ந்தது. 2 பேரும் உறவு முறையில் அண்ணன் தங்கை என்பதால் இரு வீட்டாரும் இந்த முறை தவறிய உறவு பற்றி அவர்களிடம் எடுத்து கூறி காதலை கைவிடுமாறு அறிவுறுத்தினர். ஆனால் கொல்லப்பா மற்றும் சசிகலா காதலை கைவிட தயாராக இல்லை. இதற்கிடையே சசிகலாவின் மனதை மாற்றிய அவருடைய பெற்றோர் அவருக்கும் விஜயபுரா மாவட்டம் சிந்தகி கிராமத்தை சேர்ந்த வேறு ஒரு நபருடன் திருமணம் நிச்சயித்தனர். மேலும் திருமண ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து வந்தனர். இது பற்றி கொல்லப்பாவுக்கு தெரிய வந்ததை அடுத்து கொல்லப்பா சசிகலாவை சந்திக்க முடிவு செய்தார். அதன்படி சசிகலாவை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சந்தித்து அவரை அழைத்து கொண்டு வீட்டை விட்டே ஓடிவிட்டார். மேலும் கோவில் ஒன்றில் 2 பேரும் திருமணமும் செய்து கொண்டனர். இதற்கிடையே காதல் ஜோடி வீட்டை விட்டு ஓடியது பற்றி அறிந்தவுடன் இரு வீட்டார்களும் அவர்களை தேடினார்கள். இதற்கிடையே பெற்றோர்கள் தங்களை பிரித்து விடுவார்கள் என பயந்த கொல்லப்பா மற்றும் சசிகலா கிராமத்தின் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டனர். முன்னதாக அவர்கள் தற்கொலை செய்வது மற்றும் அதற்கான காரணத்தை வீடியோவாக எடுத்து தங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அனுப்பி வைத்தனர். இது பற்றி அறிந்தவுடன் பதறிப்போன குடும்பத்தினர் கிராமத்தின் புறநகர் பகுதிக்கு விரைந்தனர். அங்கு மரத்தில் காதல் ஜோடி தூக்கில் பிணமாக தொங்கியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது பற்றி யாத்ரமி போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கும் வந்தார்கள். அவர்கள் கொல்லப்பா மற்றும் சசிகலா ஆகிய 2 பேரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வைத்தனர். மேலும் இது பற்றி வழக்கு பதிவு செய்து போலீசார் தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வருகிறார்களாம். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.